தாம்பரம் மாநகராட்சி பட்ஜெட் கூட்டத்தில் திமுக, அதிமுக மாமன்ற உறுப்பினர்கள் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டதால் அதிமுக உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர். தாம்பரம் மாநகராட்சி பட்ஜெட் கூட்டம் மாநகராட்சி மேயர் வசந்தகுமாரி தலைமையில் நடைபெற்றது. மாநகராட்சி கமிஷனர் பாலச்சந்தர், துணை மேயர் காமராஜர் மற்றும் 70 வார்டுகளில் இருந்து மாமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் 2026ஆம் ஆண்டிற்கான பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டது. இந்த நிதியாண்டில் பல்வேறு நலத்திட்டங்களுக்கு 1445 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டது. மேலும் மாநகராட்சி வருவாயாக 1447 கோடி பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டது. பட்ஜெட் தாக்கல் புதிய திட்டங்களை மாநகராட்சி மேயர் வசந்தகுமாரி அறிவித்தார். அப்பொழுது மாநகராட்சி எதிர்க்கட்சித் தலைவர் சேலையூர் சங்கர் தலைமையில் அதிமுக கவுன்சிலர்கள் கடந்த ஆண்டு அறிவித்த பட்ஜெட்டில் 20% கூட பணிகள் நடைபெறவில்லை என்றும் 750 கோடி பாதாள சாக்கடை திட்டப்பணியில் நடைபெறும் என அறிவித்த பணிகளின் நிலை என்ன என்று கேள்வி எழுப்பினார். பின்னர் மண்டல தலைவர் இந்திரன் அதிமுக மாமன்ற உறுப்பினர்களை வெளியே செல் என்று அனைவரின் மத்தியில் கூறியது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதனால் அதிமுக மாமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் இருந்து வெளிநடப்பு செய்தனர். 5வது மட்டும் இந்த வேலை நடக்கலன்னு சொன்னா உடனே எழுந்து தொலைச்சிருவேன்.